போகர் சித்தர்கள் பற்றி சிந்திக்கும் பொழுது பாமரருக்கும் கூட பளிச்சென்று புலப்படும் ஓர் பெயர் இது. மருத்துவம், விஞ்ஞானம், மெய்ஞானம், ரசவாதம், காயகல்ப முறை, யோகாபியாசம் என்று சகலத்திலும் உச்சம் தொட்ட ஓர் சித்தர் உண்டென்றால் அவர் போகர்தான். அகத்தியர் இவரைத்தான் முதல் சித்தன் என்று ஒரு பாட்டின் மூலம் கூறுகிறார். சமயத்தில் உதவியவர்களை பார்த்து கடவுளை போல உதவினீர்கள், என் வரையில் நீங்களே கடவுள் என்று சொல்வோம் அல்லவா? அப்படித்தான் போகரின் செயல்திறத்தை பார்த்து இவரே முதல் சித்தன் என்று அகத்தியர் கூறியதும். உண்மையில் முதல் சித்தன் அந்த ஆதி சிவன்தான். அவனே மதுரை அம்பதியில் சுந்தரானந்தனாக வந்து அருளிச் சென்றான். பொதுவாக சித்தர் என்பவர்கள் இந்த உலகம் பின்பற்றும் ஆன்மீக நெறிமுறைகளை புறந்தள்ளியவர்கள். ஆலயம் செல்லுதல், விக்கிரகங்களை பூஜித்தல், ஆச்சார சடங்குகளில் நாட்டம் கொள்ளுதல் என்பதெல்லாம் விடுத்து தங்களுக்குள்ளேயே இறைவனை கண்டு இன்புற்றவர்கள். ஆனால் இதில் போகர் பெரிதும் வேறுபட்டு தெரிகிறார். பல சித்தர்கள் போல் இவரும் ஒரு சிவ தொண்டரே. அதே சமயம் அன்னை உமையை தியானித்து அவர் அருளையும் பெற்றவர். அவளது உபதேசம் கேட்டு பழனிமலைக்கு சென்று தவம் செய்து முருகனை தண்டாயுதபாணியாகவே தரிசனம் செய்தவர். பழனி முருகன் கோவிலில் உள்ள முருகன் சிலை நவபாஷாணத்தால் ஆனதென்று நமக்கெல்லாம் தெரியும். சதுரகிரி தலபுராண நூலில் கூறப்பட்டுள்ள வரலாற்றை படித்து பார்த்தால் முருகன் சிலை போகர் என்ற சித்தரால் உருவாக்கப்பட்டது என்பது தெரிகிறது. மேருமலையில் சுற்றி போகர் வந்து கொண்டிருந்த போது 9 சித்தர்கள் ஐக்கியமாகி இருந்த இடம் கண்ணில் பட்டது. அவர் மனதில் ஏதோ தோன்ற அந்த சமாதிகளின் முன்பு அன்ன ஆகாரமின்றி அமர்ந்து மனதை ஒருநிலைப்படுத்தி தவம் இருந்தார். சில காலம் கழித்து சமாதியில் இருந்து 9 சித்தர்களும் அவருக்கு தரிசனம் கொடுத்து இறந்தவர்களை பிழைக்க வைக்கும் காயகல்ப முறையை உபதேசம் செய்தார்கள். இந்த சஞ்சீவி மந்திரத்தை யாரால் மக்களுக்கு நன்மை கிடைக்குமோ அவர்களுக்கு மட்டுமே உபதேசம் செய் என்று கூறி மீண்டும் சமாதியில் ஐக்கியமாகிவிட்டார்கள். பின் போகர் அங்கிருந்து கிளம்பி சிவலிங்கம் உள்ள தலங்களை தரிசித்து வந்து கொண்டிருந்தார். அடர்ந்த காட்டை கடந்து வரும்போது ஒரு புற்று கண்ணில் பட்டது. புற்றின் அருகே சென்றபோது மூச்சு காற்று வருவதை உணர்ந்தார். புற்றின் முன்னே ஏன் எதற்கு என்று அறியாமலேயே மனதின் கட்டளைப்படி தியானத்தில் அமர்ந்தார். பல நாட்கள் தியான நிலையிலேயே அமர்ந்திருந்தார். ஓர் நாள் காலை பொழுதில் புற்றை உடைத்து கொண்டு ஒரு முனிவர் வந்து போகரின் தியானத்தை கலைத்தார். கண்களை கூசச் செய்யும் பிரகாசமான முகத்தையுடைய அந்த முனிவரை பார்த்ததும் போகர் வணங்கினார். அந்த முனிவர், போகரே, உன்னால் மக்களுக்கு நன்மை உண்டாகட்டும் என்று கூறி அருகே இருந்த மரத்தை காட்டி மரத்தில் உள்ள பழங்கள் பழுத்து குலுங்கி இருந்த நிலையை காட்டி, அந்த பழத்தை சாப்பிட்டால் பசி என்பதே அணுகாது, நீ செய்யும் தவத்திற்கு பெரும் துணையாக இருக்கும் என்று கூறி பேசும் சிலை ஒன்றையும் கொடுத்துவிட்டு மீண்டும் புற்றில் அமர்ந்து தியானத்தில் அமர்ந்தார். சிலையை கையில் வாங்கி கொண்ட போகர் அருகில் உள்ள முனிவர் காட்டிய மரத்தின் பழங்களை எடுத்து சாப்பிட்டார். மனம் மட்டுமல்ல, உடலும் இளமையாக மாறியது. கையில் இருந்த சிலையோ இளமையாக மாற வைத்த பழத்தின் ரகசியத்தையும் மற்றும் பல மூலிகைகளின் ரகசியத்தையும் கூறியது. ஆச்சரியத்தில் ஆழ்ந்த போகர் சிலையை தரையில் வைத்துவிட்டு அருகே அமர்ந்தார். அந்த இடத்தில் பள்ளம் ஏற்பட்டு பள்ளத்தில் அந்த சிலை மறைந்தது. சிவன் சித்தத்தை தெளிய வைத்தார் என்று நினைத்து கொண்டு நடக்க ஆரம்பித்தார். அவர் பெரிய சித்தர் என்பதை அறியாமல் எதிரில் வந்த அந்தணர்கள் சிலர் போகரின் கோலத்தை கண்டு ஏளனம் செய்தனர். போகரோ அவர்களின் ஏழ்மையை போக்க எண்ணினார். ஞானத்தை உபதேசிக்க வேண்டும் என்று நினைத்தார். உடனே சற்று தூரத்தில் ஒரு பூனை ஒன்று கண்ணில் பட்டது. பூனை அருகே அமர்ந்து வேதத்தை அதன் காதில் ஓதி பேசும் திறனை கொடுத்தார். பூனை வேத மந்திரங்களை வீதியில் அமர்ந்து கூறத் தொடங்கியது. இதை பார்த்த அந்தணர்கள், போகர் பித்தர் அல்ல, சித்தர் என்பதை புரிந்து கொண்டு எங்களை மன்னிக்க வேண்டும் என்று கூறி அவர்கள் போகரை தங்கள் இல்லத்திற்கு அழைத்துச் சென்றனர். அவருக்கு அன்னமிட்டு மகிழ்வித்தனர். மனதில் மகிழ்ச்சியுடன் அவர்கள் வீடுகளில் இருந்த உலோக பொருட்களை ரசவாதத்தினால் தங்கமாக மாற்றினார். அந்தணர்கள் சித்தரின் திறன் கண்டு அதிசயத்தனர்.
வேதங்களை உபதேசித்து எல்லோரையும் மேன்மையுறச் செய்தார். பழனிமலையில் தவம் செய்யும் போது முருகப்பெருமான் அவருக்கு காட்சி கொடுத்து, என்னை விக்கிரகமாக செய்து இந்த இடத்தில் பிரதிஷ்டை செய் என்று கூறி மறைந்தார். அதன்படி நவபாஷாணம் என்ற 9 வித மூலிகை கலவையால் முருகனின் மூல விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்தார். உலகம் உய்ய வேண்டும் என்பதற்காக தான் தரிசித்த தண்டாயுதபாணிக்கு நவபாஷாணத்தால் சிலை எடுத்தவர். பாஷாணங்களை கட்டுவது என்பது சாதாரண விஷயமல்ல. ஒவ்வொரு பாஷாணமும் ஒவ்வொரு விதம், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குணம். அவைகளை உரிய முறையில் சேர்த்து பிசைந்தால்தான் உறுதியான ஒரு பொதுவான பாஷாணம் உருவாகும். இதை நயனங்களால் பார்த்தாலே கூட போதும். அதிலிருந்து வெளிப்படும் நுட்பமான கதிர்வீச்சு கண் வழியாக உடம்பின் உள்ளும் உடம்பின் புறத்திலும் படிந்து நலம் ஏற்படும். இதன் மேல் பட்டு வழியும் பொருள் எதுவாகினும் அதுவும் மருத்துவ குணம் கொண்டு தீராத வியாதியை எல்லாம் தீர்த்து வைக்கும். உயர்வான பாஷாணங்கள் 9 தேர்வு செய்து அதை கொண்டு போகர் செய்ததுதான் பழனி முருகனின் மூல திருவுருவம். அவ்வாறு செய்ததோடல்லாமல் அவ்வுருவத்திற்கு ஏற்ற வழிபாட்டு முறையை ஒரு புதிய சித்தாகமமாகவே உருவாக்கி அதையும் நடைமுறைப்படுத்தியவர் போகர். மனித பிறப்பானது கோள்களால் நிர்வகிக்கப்படுவதை உணர்ந்து அந்த கோள்களின் குணங்களை கொண்ட 9 பாஷாணத்தை தேர்வு செய்து அதிலிருந்து தண்டாயுதபாணியை செய்து கோள்களை ஓர் உருவுக்குள் அடக்கி பூட்டியவர் போகர் என்றும் கூறுவர். தண்டாயுதபாணியை எவர் வந்து தரிசித்து வணங்கினாலும் நவ கோள்களையும் ஒரு சேர வணங்கிய ஒரு வாய்ப்பும் அவர்களுக்கு உண்டாவது இதனுள் அடங்கி கிடக்கும் இன்னொரு நுட்பம். இப்படி பழனியம்பதியில் முருக வழிபாட்டிற்கு களமமைத்த போகரின் வாழ்க்கையும் ஒரு வகையில் நவரசங்களால் ஆனதுதான். அதன் பின் பழனிமலையிலேயே வாழ்ந்த சித்தர் அங்கேயே ஜீவ சமாதியானார். இன்றும் பழனிமலையில் உள்ள கோவிலின் உட்பிரகாரத்தின் தென்மேற்கு மூலையில் சித்தர் போகரின் ஜீவ சமாதி உள்ளது. நவகிரகங்களில் செவ்வாய் பகவானின் ஆதிக்கம் நிரம்ப பெற்றவர் சித்தர் போகர். செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் செவ்வாய்க்கிழமைகளில் இவரை வழிபட்டால் செவ்வாய் தோஷம் நீங்கி நல்லருள் பெறுவர். சொந்த வீடு நிலம் இல்லாதவர்களுக்கு அவை கிட்டும். அடுக்குமாடி கட்டிடங்கள், ரியல் எஸ்டேட் வியாபாரிகளுக்கு ஏற்படும் தடைகள் அகன்று வியாபாரம் பெருகும். கட்டிட பொருட்கள் வியாபாரிகள், கிரானைட் ஏற்றுமதி இறக்குமதி செய்பவர்களின் தொழில் தடை நீங்கி அதிக லாபம் கிடைக்கும். செவ்வாய் தோஷத்தினால் திருமணமாகாமல் இருந்தால் திருமண தடை நீங்கி நல்ல இடத்தில் திருமணம் நடக்கும். இரத்த சம்பந்தப்பட்ட நோய்கள் அகலும். புத்திர பாக்கியம் கிடைக்கும். 11 சித்தர் வரிசை தோன்றுவதற்கு முன்பு நவசித்தர்களே பிரதானமாக கருதப்பட்டனர். மேருமலைதான் இவர்களின் யோகஸ்தலம். மேருவும் இமயமும் உலக பற்றில்லாத சித்த புருஷர்கள் பெருமளவு சஞ்சாரம் செய்யும் ஓர் வெளியாகவே விளங்கியது. இங்கேதான் நவநாத சித்தர்கள் வசித்து வந்தனர். அவர்களுள் ஒருவர் காலாங்கிநாதர். காலாங்கிநாதர் போகர் வந்த சமயம் மகா சமாதியில் இருந்தார். போகர் சமாதியில் உள்ள காலங்கிநாதரை வணங்கி அவ்விரு மலைகளிலும் பல தாது வகைகளை தேடி கண்டுபிடித்தார். அதை கொண்டு பல காயகற்பங்களை செய்து தானே உண்டு பார்த்து அதன் பயனையும் உடனே அடைந்தார். இதனால் அவரது தேகம் மிகவும் திடமாகியது. மேலும் வானவெளியில் பறப்பது, நீர்மேல் நடப்பது போன்ற செயல்கள் எல்லாம் மிக மிக சாதாரணமாகியது. இதனால் போகருக்குள் கர்வம் துளிர்விட்டது. துரோணருக்கு ஓர் ஏகலைவன் போல தானும் குருவை வணங்கி அந்த அருளாலேயே பல தாதுக்களை கண்டறிந்து விட்ட ஒருவன். உண்மையில் காலங்கிநாதருக்கு சீடர்கள் இருந்திருந்தால் அவர்கள் கூட இப்படியெல்லாம் அறிந்திருக்க மாட்டார்கள் என்றெல்லாம் நினைக்க தொடங்கிவிட்டார். இதனால் அந்த மலைத்தளத்தில் பணிவாக பார்த்து பார்த்து நடந்தவர் நிமிர்ந்து நெஞ்சு நிமிர்த்தி நடக்க ஆரம்பித்தார். மேருவிலும் இமயத்திலும் சூட்சும வடிவில் பல 100 சித்த புருஷர்கள் தவம் இயற்றி வந்தனர். அவர்களில் பலரது தவம் போகரின் கர்வமான நடையால் கலைந்தது. அவர்கள் கண்விழித்ததோடு போகருக்கும் காட்சியளித்தனர். திடுக்கிட்ட போகரிடம், நாங்கள் காலங்கிநாதரின் மாணவர்கள், பல பல யுகங்களாக எங்களை மறந்து தவம் செய்தபடி இருக்கிறோம் என்றார்கள். அத்தனை யுகங்களும் சில நாட்கள் கடந்தது போலத்தான் இருக்கிறது என்று அவர்கள் கூற போகருக்கு அது ஆச்சரிய அதிர்ச்சியாகியது. அப்படியானால் அவர்கள் தவத்தை எவ்வளவு பெரிய விஷயமாக கொண்டிருக்க வேண்டும் என்று தோன்றியது. அந்த நொடி தான் கற்ற தாதுவித்தை எல்லாம் மிக அற்பமானது என்கிற எண்ணம் ஏற்பட்டு அவரது கர்வமும் அடங்கியது. அதை அறிந்த அந்த சித்த புருஷர்கள் போகருக்கு பல சித்த ரகசியங்களை போதித்தார்கள்.
ஒரு சித்தர் போகர் மீது பெரும் கனிவு கொண்டு அமிர்தமணி பழம் எனும் தேவக்கனி மரம் ஒன்றை அந்த வெளியில் காட்டி அதன் பழங்களை உண்ணச் சொன்னார். அதை உண்டால் ஆயுள் முழுக்க பசிக்காது, நரைக்காது, முதுமை உண்டாகாது. இதில் உள்ள பழத்தை உண்டுவிட்டே இங்குள்ளோர் காலத்தை வென்று தவம் செய்கின்றனர் என்று கூறிட போகர் அந்த கனிகளை உண்டு உடம்பின் பிணியாகிய பசி, தாகம், மூப்பு என்ற மூன்றிலிருந்தும் விடுதலை பெற்றார். இப்படி படிப்படியாக முன்னேறிய போகருக்குள் சில விசித்திரமான எண்ணங்களும் ஏற்பட்டன. அவை முழுக்க முழுக்க மனித சமுதாயம் தொடர்பானவையே. ஒரு உயிர் எதனால் மனித பிறப்பெடுக்கிறது? அப்படி பிறக்கும்போது அது எதன் அடிப்படையில் ஏழையின் வயிற்றிலும் பணக்காரரின் வயிற்றிலும் பிறக்கிறது? இறப்புக்கு பின் கொண்டு செல்வது எதுவும் இல்லை என்று தெரிந்தும் வாழும் நாளில் மனிதன் ஏன் ஆசையின் பிடியிலேயே சிக்கி கிடக்கிறான்? எவ்வளவு முயன்றும் அவனால் மரணத்தை ஏன் வெற்றி கொள்ள முடியவில்லை? இப்படி பலவித கேள்விகள் போகரை ஆட்டி படைத்தன. மொத்தத்தில் மனித சமூகமே வாழ தெரியாமல் வாழ்ந்து விதியின் கைப்பாவையாக இழுத்துச் செல்லப்படுவது போல உணர்ந்தவர் மனித சமுதாயத்தையே காப்பாற்றியே தீர வேண்டும் என்று எண்ணம் கொண்டார். இதனால் தான் அறிந்த மருத்துவ மூலிகை ரகசியங்களை நூலாக எழுதினார். அவைதான் போகர் 7000, போகர் நிகண்டு, 17,000 சூத்திரம், 700 யோகம் போன்றவை. இவர் உள்ளத்தில் மனித சமூகத்தை நோயின்றி வாழ வைக்கும் அரிய குறிப்புகள் தோன்றின. அதே சமயம் இவருக்கு எதிர்ப்பும் தோன்றியது. பல சித்த புருஷர்கள் இவரை பெரிதும் எதிர்த்தனர். சித்த ரகசியங்களை எழுதி வைப்பது ஆபத்து என்றனர். மனிதன் அனுபவிக்க வேண்டிய கர்மங்களை முற்றாக நீக்க முயற்சிப்பது இயற்கைக்கே ஊறு விளைவிக்கும் என்றெல்லாம் புகார்கள் கூறினர். போகர் அவற்றை காதிலே வாங்கி கொள்ளவில்லை. சஞ்சீவி மூலிகை ஒருவர் கையிலும் அகப்படாதபடி விலகி ஓடும் இயல்புடைய அதை அறிந்த போகர் அதை ஒரு மந்திரத்தால் கட்டி பின்பு அதை கைப்பற்றி காட்டினார். அந்த மந்திரம் தம்பனா மந்திரம் எனப்படுகின்றது. இன்றும் காடுகளில் மூலிகை தேடி செல்வோர் தம்பனா மந்திரத்தை மானசீகமாக உச்சரித்து காணப்பெறாத மூலிகைகளையும் கண்டு அதை கைப்பற்றுவர். அமிர்தத்திற்கு இணையான ஆதிரசத்தையே இவர் கண்டறிந்தார் என்பர். அதை கொண்டு இரும்பை தங்கமாக்கலாம். ஆதிரசமோ அமிர்தமோ தேவர்களுக்கே உரியது. அசுரர்களோ மானிடர்களோ அதை உண்டால் அதனால் உலகம் அழிந்துவிடும் அபாய நிலை உருவாகும் என்று பல சித்த புருஷர்கள் அஞ்சினர். தங்கள் அச்சத்தை தட்சிணாமூர்த்தியாகிய சிவபெருமானிடம் கூறிட சிவபிரானும் அவர்களது கவலையை நீக்கும் மூலமாக போகரை அடைந்து அவர் அறிந்து எழுதிய அவ்வளவு ரகசியங்களையும் கேட்டார். போகர் எழுதியதை போகர் போல ஒரு சித்தரால் அன்றி சராசரி மனிதர்களால் விளங்கிக் கொள்ள இயலாது என்பதை அதன் மூலம் அறிந்த அவர் போகரின் முயற்சியை ஆசிர்வதிக்கவே செய்தார். அதன் பின் இவர் புகழ் பல மடங்கு பெருகியது. பலரும் இவரிடம் வந்து கற்பங்கள், குளிகைகள் பெற்று சென்றனர். மொத்தத்தில் மனித சமூகத்தை இம்மண்ணில் உள்ள பொருட்களை கொண்டே தேவர்களுக்கும் கந்தவர்களுக்கும் இணையாக ஆக்கினார் போகர்.